இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனம் உடஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்வதற்காக ஆண்டவர் உங்கள் பக்கமாய் நிற்கின்றார். பார்த்தீங்களா? இன்றைக்கு நாளில் கொடுக்கப்பட்ட அழகான வார்த்தை பாடு. நம்ம பக்கமாக நிற்கிறது யார்? உங்களுக்காக நான் உதவி செய்கிறேன்னு சொல்லி நம்ம பக்கபலமாக நிற்கின்றது யார் அப்படின்னா நம்ம ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. எங்கெல்லாம் நீங்கள் தடுமாறுகின்றீர்களோ அங்கு நீங்கள் உறுதியாய் நிற்பதற்கு ஆண்டவர் தமது பலனை தருவார். பார்த்தீங்களா? இன்றைக்கி வாழ்க்கையில் சில பல தடுமாற்றங்கள், என்ன பண்ணுறது தெரியலையே, தடுமாறனே, யாருக்கிட்ட உதவி கேட்பனேன்னு தெரியலையேன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? உதவி கேளுங்க. யாருக்கிட்ட? நம்ம ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. எங்கெல்லாம் நீங்கள் தடுமாறுறீங்களோ அங்கு நீங்கள் உறுதியாய் நிற்பதற்கு ஆண்டவர் தமது பலனை தருவார். மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். உபாகமம் 8ஆம் அதிகாரம் இறை திருவசனம் 3 சொல்லப்பட்ட அழகான வார்த்தை பாடுங்க. மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இன்றைய நாள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மிகப்பெரிய உயர்த்த போகின்றார். வல்லமை நிறைந்த வார்த்தைகள் எதிலிருந்து வருது அப்படின்னா, ஒவ்வொரு நாள் நம்ம தினந்தோறும் வேதத்தை வாசிக்கணும்னு சொல்கிறோம். எத்தனை பேர் வாசிக்கிறீங்கன்னு தெரியல. செபியுங்கள், சோர்ந்து போகாதீங்க, வேதத்தை வாசிக்க மறந்துடாதீங்க. நீங்கள் தேவனிடமிருந்து வருகின்ற வார்த்தையை பெறும்போது இயேசுவே நீங்கள் பெறுகின்றதை போல் இருக்கின்றோமா அந்த வார்த்தை. இயேசப்பாவே நம்ம உள்ளுக்குள்ளே தியானிக்கின்ற மாதிரி இருக்கும், ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இன்றைய நாளில் அவரே வார்த்தையாக உங்கள் வாழ்வில் செயல்படுவார். வல்லமையான காரியங்கள் நடக்க தொடங்கும். நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாறப்போதுங்க. தினந்தோறும் செபியுங்கள், சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவைன்றதை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கின்றார். அவருக்கு தெரியும்ல. இன்றைய நாள் நம்ம யாருக்கிட்டையும் எந்த ஒரு உதவி கேட்காம நம்ம கேட்க போது யாருக்கிட்ட? நம்ம ஏசப்பா கிட்ட. கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை அவரால் முடியும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம யார்கிட்ட கேட்க போகிறோம்? ஏசப்பா கிட்ட கேட்க போகிறோம். தேவனுடைய வார்த்தையை வேதத்தில் வாசிக்கின்றது மூலம் நம்ம இந்த வார்த்தையை நம்ம பெறுகின்றது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்க போகின்றது. அதனால தான் ஒவ்வொரு நாள் ஜபத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். தினந்தோறும் வேதத்தை வாசியுங்கள். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசுகின்றது போல் ஒரு உணர்வு கண்டிப்பாக இருக்குங்க. நம்மோடு பேசுவார் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல், மோசே, இப்பொழுது என் வார்த்தையை உன் வாயில் வைக்கின்றேன், நீ போய் எகிப்து ராஜாவுடன் பேசு என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறியிருக்கின்றார். எகிப்து ராஜா கிட்ட பேசணும் அப்படின்னா கொஞ்சம் பயம் இருக்கும்ல, என்னடா பேசணும் அப்படின்னும் போது. ஸோ நம்மளும் பணி செய்கின்ற இடத்துல பாஸ் கிட்ட பேசணும், முதலாளிகிட்ட பேசணும் அப்படின்னாலும் ஒரு பயம் இருக்கும். ஐயோ, நமக்கு தேவை அவர் தான் பண்ண முடியும். ஸோ ஒரு இன்க்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு பதவி உயர்வாக இருக்கட்டும், யார்கிட்ட போய் கேட்போம்? நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்கிட்ட கேட்போம். நிறைய பேர் தான் பண்ணுவோம். பக்கத்துலேயே பேசினா பண்ணுவோம். எனக்கு இவ்வளோ போட்டு தான் நல்லாயிருக்கும், நான் எனக்கு இப்படி கொடுத்து தான் நல்லா இருக்கும்னு சொல்லி புலம்பி தள்ளுவோம். ஆனால் பேச வேண்டிய இடத்துல நம்ம பேசியிருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும்ல, இந்த பையன் கஷ்டப்படுறான், இந்த பொண்ணு கஷ்டப்படுது, இவனுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்து இவனுக்கு ஒரு வருமானத்தையும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலான்னு சொல்லி யார் தோணும்? நம்மளுடைய முதலாளிக்கு தோணுன்னு சொல்லி அங்கே போய் பேச மாட்டோம்ல, பயம் இருக்குல்ல உள்ளுக்குள்ள. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மள ஒரு சில இடத்துல நம்ம எவ்வளோ சிக்கி தவிச்சாலும் சரி, ஐயோ என்ன பண்ணுறது தெரியாமல் புலம்பிருந்தாலும் சரி, நிச்சயமாக நம்ம எங்கே பேசணுமோ அங்கே கரெக்டாக பேசினா கண்டிப்பாக நமக்கு என்ன தேவைன்றது கண்டிப்பாக தெரியுங்க எல்லாருக்குமே. நம்ம பேச வேண்டிய இடத்துல பேச மாட்டோம். ஒரு தயக்கம் இருக்குது நமக்குள்ளே, பேசலாமா வேணாவா, என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே, பயமாகவே இருக்கே, பதட்டமாகவே இருக்கேன்னு சொல்லி இன்றைக்கி வாழ்க்கையில் சொல்ல முடியாத விஷயத்தெல்லாம் சொல்லாமலே விட்டுதான் இல்லை. இப்போ புலம்புவாங்க, ஐயோ அன்றைக்கே நான் இதை கேட்டிருக்கலாம் போல இருக்கே, ரொம்பவே தள்ளி போயிடுச்சு, பயந்து விட்டதெல்லாம் இன்றைக்கி யாருமே பேசாமலே என்ன ஆச்சு, அப்படியே தள்ளி போயிடுச்சு. பயப்படாதீங்க. நமக்கு தேவைன்னா நம்ம தாங்க பேசி ஆகணும். அடுத்தவங்கிட்ட சொல்லி அடுத்தவங்கிட்ட நம்ம புலம்பி என்ன ஒரு அவசியமும் கிடையாது. நமக்கு தேவை, நமக்கு ஒரு விஷயம் வேணும், என்ன பண்ணுறோம்? நம்ம தானே கேட்கணும். இல்லை அடுத்தவங்கிட்ட சொல்லி கேட்பீங்களா? அது முற்றிலும் தவறான ஒரு விஷயமா இருக்கும். நமக்கு என்ன வேண்டதை கேளுங்க, ஓப்பனாகவே கேளுங்க, பிரச்சனையே இல்லை. அப்போ தான் கேட்கும்போது நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லுவாங்களாம். நீங்களும் தேவனுடைய வல்லமையை பெறுகின்ற நாள் கிட்ட நெருங்கிடுச்சுங்க. கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? வேலை செய்யறதுல இருக்கட்டும், இல்லை நம்ம எங்கே இருந்தாலும் சரி, ஆண்டவரே எங்களுக்கு தேவை நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா, உங்கள்கிட்ட நாங்கள் கேட்குறோன்னு சொல்லி கேட்கலாமா ஏசப்பா கிட்ட?
கேட்கட்டும். கேளுங்கள், நிச்சயமாய் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரெட்டிப்பாய் கொடுக்க போகின்றார். கொஞ்சமாக கொடுக்க மாட்டேன், நிறைய கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஆண்டுடைய வார்த்தையை தினந்தோறும் வாசியுங்கள், செபியுங்கள். சோர்ந்து போகும் வேலையில் கூட நமக்கு ஆறுதலாக இருக்க போகின்றது அவருடைய வார்த்தை மட்டும்தான், பக்கபலமாக இருக்க போகின்றது. அதனால் சோர்ந்து போகாதீங்க. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்ய போகின்றார். மகளே மகனே கலங்காத, உற்சாகமார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்க்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, உம்முடைய வெளியேற பெற்ற ரத்தத்தின் மூலம் எங்களை சுத்திகரிக்க வேண்டும் என்று கேட்கிற இயேசப்பா, வார்த்தையின் மேல் தவமாய் இருக்கின்ற ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஜீவனுள்ளதாக இருக்கின்றதப்பா, கிரியை செய்கின்றதாக இருக்கின்றது ஆண்டவரே. ஆகவே வேதத்திலிருந்து எங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தையை கொடுங்கப்பா. ஒவ்வொரு நாள் நாங்கள் செபிக்கின்ற பொழுது, கண்களை மூடி வேதத்தை திறக்கின்ற பொழுது, நீங்களே சொன்னது போல வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று கேட்குற ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை தொட்டு அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று கேட்குற ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின் மேல் தாகமாக இருக்கவும், அனுதினமும் உம்மோடு நாங்கள் பேசவும் எங்களுக்கு கிருபையை தாங்க இயேசப்பா. எங்கள் வாழ்வில் உம் வார்த்தையின் மூலமாக அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று கேட்குற ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாள் ஜெபிக்கின்ற இந்த வேளையில் எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்குற இயேசப்பா. சரியான வார்த்தைகளை எங்கள் வாயில் போடுங்க ராஜா. உம்முடைய ஞானம் எங்கள் மூலம் பாய்ந்து செல்லட்டும் அப்பா. நாங்கள் பேசும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களும் எங்களால் செய்ய முடியும் என்று ஒருபோதும் நாங்கள் நினைக்காதிருக்க காரியங்களும் நடக்க வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று கேட்கிற இயேசப்பா. உமக்குள் வல்லமையை எங்களுக்கு தருவீர் என்று நம்புகிற ஆண்டவரே. கிருபைக்காக உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு தருவீராக. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு அந்த கஷ்டங்கள் கொடுத்துடாதீங்க ஆண்டவரே. உடல் தெம்பையும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குற இயேசப்பா. உழைக்கின்ற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. வாழ்க்கையில் நாங்கள் ஜெயிக்க மாட்டோமா, அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டோமான்னு சொல்லி கண்ணீரும் கவலைமா ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் பாருங்க ஆண்டவரே. கண்ணீரை தொடங்க ராஜா, கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குற ஆண்டவரே. மன தைரியத்தை கொடுங்க. சோர்ந்து போகும் வேலையில் கூட ஆண்டவரே, நீங்கள் தான் இப்போ பக்கபலமாக இருந்து எங்களை பாதுகாத்து கொள்வீர் என்று நம்புகிறேன் இயேசப்பா. ஒவ்வொரு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்குற ஆண்டவரே. கணவன்கள்லாம் குடிச்சிட்டு வராங்கன்னு சொல்லி ஒவ்வொரு மனைவிமான்கள் ரொம்பவே கண்ணீரும் கவலைமாக இருக்காங்க. குடி பழக்கத்திலிருந்து விடுதலையான ஒரு வாழ்க்கை கொடுங்கப்பா. நல்ல சிந்தனை கொடுங்க. உடல் வலிமையை கொடுக்க வேண்டும் என்று கேட்குற ஆண்டவர். எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.